ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் புதுசாக வாங்கின சாமந்தி செடி வந்து சின்ன சின்ன பாட்டில் தனியாக நம்ம பிரித்து வச்சதுக்கப்புறமா நல்ல தளிர் வந்து அதிகமாக பூக்கள் வைக்கிறதுக்கு நம்ம எரு என்னென்ன கொடுக்கணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சின்ன கிளாஸில் வந்து பர்பிள் கலர் வந்து பிரான்ச்சஸ் கட் பண்ணி வேர் வர வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது போல் நம்ம சின்ன சின்ன கிளை கட் பண்ணிவிட்டு வச்சு நம்ம வளர்க்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும், மண்ணுக்குள்ளேருந்து அதிகமாக பூக்கள் வரும். அது போல் நம்ம வந்து இது வந்து புதுசாக நம்ம இப்போ தான் வேர் வரத்துக்கு வச்சுருக்குறோம். ஏற்கனவே புதுசாக வாங்கின செடி தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு இப்போ நம்ம இது போலலாம் தனியாக பிரித்து வைக்கிறோம். அப்பப்போ நம்ம ஒரு எரு கொடுக்கணும், மாற்றி மாற்றி 1 வீக் ஒன்ஸு இல்லை 10 days ஒன்ஸு அது போல் நீங்கள் எரு கொடுக்கணும். நான் சொல்லியிருக்கேன் மண்புழு எரு போடணும் அப்படிலாம். நீங்கள் மண்புழு எரு போட்டதுக்கப்புறமா புதுசாக தனியாக அப்போ தான் பிரித்து வச்சுட்டு ஒரு 5 days கழிச்சு 1 வீக் கழிச்சு நீங்கள் எரு கொடுத்துட்டு வரலாம். என்ன எரு கொடுக்கறதுன்னா கொஞ்சமாக பீட்ரூட் தண்ணி கொடுக்கணும், தோல் ஊற வச்சுட்டு அது போல் கொடுக்கும்போது நிறைய பூக்கள் பூக்கும். தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது ஒவ்வொரு எருவும் 10 days ஒன்ஸு 1 வீக் ஒன்ஸு அது போல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். ஏற்கனவே நம்ம வந்து மண்புழு எருவெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் சாயலுக்குள்ளே. இப்போ வந்து நான் பாருங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு நல்ல மக்கின மாட்டு சாணம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சி தான் இருக்கணும், இல்லை மக்கன் தான் இருக்கணும். பாருங்கள், இது வந்து மக்கி போனது, அதிகமாக ரொம்ப நாள் வச்சுது. இந்த சாணி வந்து மக்கி போன சாணி. இது கூட நீங்கள் தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். அதாவது நீங்கள் நைட்டே போட்டு வச்சிடணும். 1 லிட்டர் தண்ணிக்கு இது போல் மக்கின எரு வந்து ஒரு பிடி போட்டுட்டு ஊற வச்சிடணும் நைட்டு. அதுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன பாட்டுக்கு வந்து நம்ம ஊற்றலாம். இது போல் வந்து ஊற்றும்போது சூப்பராக செடி வளரும். சாமந்தி செடின்னு இல்லை, நீங்கள் சில செடிக்கெல்லாம் வச்சுருப்பீங்க, பூச்செடியெல்லாம் மல்லி இந்த மாதிரி செடிக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் சொல்கிறேன். ஏன்னா எப்படி கலரும்போது நம்ம கலந்து வைக்கும்போது நிறைய செடிக்கு ஊற்றுவீங்க, அதுக்கு சொல்கிறேன் நான். அதே சமயத்தில் இது போல் மக்கன மாட்டு சாணம்னு இல்லை, நீங்கள் வந்து பச்சை சாணி கூட 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் பச்சை சாணி வந்து தண்ணியில் கலந்துட்டு 3 days வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம பச்சை சாணி போட்டிருக்கோம். 1 லிட்டரு 1.5 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாணி வந்து பச்சை சாணி சேர்த்தா எதுவுமே ஆகாது. தண்ணியில் ஊற வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும். 2 days ஊற வச்சுட்டு 3rd day வந்து நீங்கள் இது போல் சின்ன சின்ன கப்புக்கு 1 கிளாஸ் நம்ம ஊற்றி வைக்கலாம் பிளான்ட்டுக்கு. சூப்பராக செடி வளரும் ஃபாஸ்ட்டாக. பாருங்கள், ஜெர்பரா வந்து பூ பூத்துருக்கு. இது ஏற்கனவே பூ பூத்துது, இருந்தாலும் பெரிய பூவாக வந்து ஷேப்பாக வரல. இது போன வாட்டி நல்லா பூத்துது. இப்போ இந்த பூ பாருங்கள், இந்த பூ வந்துருச்சு. ஏன்னா நம்ம சரியாக நான் எரு கொடுக்கல, இது கீழே நிழல்லே இருந்தது. கொஞ்சம் வெயிலுக்கு வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி மாடி கொண்டு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பூ நல்லா பூக்குது பாருங்கள். லில்லி செடி நான் பக்கத்தில் வச்சுருக்கிறேன், கிழங்கு லில்லி, ரெயின் லில்லி. பக்கத்தில் சின்ன சாமந்தி கிளை, ரொம்ப குட்டி கிளை வச்சுருந்தேன். பாருங்கள், இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சீக்கிரமாக தனியாக பிரித்து வச்சிடணும் இது போல் கப் தொட்டிக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.